பிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்யர்மெண்ட் ஃபார் 2024 பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது எம்ஐடின்னு சொல்லுவாங்க, அண்ட் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிளானிங் கேம்பஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 88 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5/3/2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 1/4/2024 5:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ டோட்டலாக 88 வேக்கன்சி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கேட்டிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரி தான் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் இன்ஜினியரிங்கில் 26 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸில் பார்த்திங்கன்னா 26 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் மைனிங், பிரிண்டிங், பேக்கேஜிங், ரப்பர், பிளாஸ்டிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் பொறுத்தளவு 24 வேக்கன்சியும், அதே மாதிரி இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் த இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வேகன்சி. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 88 வேகன்சிஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கு தனித்தனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்தையும் வியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 26 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னங்கிறது கீழே பார்த்துடலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் சொல்லிட்டு எல்லாமே பார்த்துலாம். ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் நான் சொன்ன மாதிரி 5/3/2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1/4/2024 வந்து நீங்கள் ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அந்த 5/4/2024 பாருங்கள், அதாவது என்னென்னா இந்த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஃபார் த ஹார்ட் காப்பி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஹார்ட் காப்பியாகவும் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 5/4/2024 வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தல 26 வேகன்சிஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏரோஸ்பேஸு அதில் ஒரு வேக்கன்சி, ஆட்டோமொபைலில் 2 வேக்கன்சி, பயோடெக்னாலஜியில் 3 வேக்கன்சி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் 4, நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் எம்ஐடியில் 1, கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 2, ஃபுட்டு டெக்னாலஜியில் 1, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ஐடியில் 1. அதாவது ஒவ்வொரு கேம்பஸுடைய நேமும் கொடுத்துருக்காங்க. அந்த என்ன இன்ஜினியரிங்கில் பார்த்தோன்னா 3 இருக்குது. எம்ஐடி கேம்பஸ் இருக்குது, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் அழகப்பா டெக்னாலஜி, இது 3 இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 5, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 2. ஸோ பார்த்திங்கன்னா ராமானுஜன் கேம்பஸ் சென்டரில் சிஇஜியில் வந்து 1. ஸோ ஆக மொத்தம் பார்த்தோன்னா 26 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், சிஇஜினா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஏஎஸ்சிடினா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் அனாவசியில் இருக்குது. எம்ஐடிங்கிறது சென்னை குரோம்பேட்டில் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்ஜினியரிங் வேகன்சிஸ், டோட்டலாக 26 வேகன்சி. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் வந்து இந்த ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து முடித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இன்டெகிரேட்டட் எம்இ, எம்டெக் முடித்து ரிலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். இதற்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ₹472 ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரிக்கு. அதர் தென் கேட்டகரிக்கு வந்து ₹1180 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், அதை ஒன்லி பை ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தான் 5/4/2024 வந்து இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் மேண்டட்ரி ஃபார் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த டிபார்ட்மெண்ட் அண்ட் சென்டர்ஸ்க்கு வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீச்சிங் ஃபெல்லோ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஷால் பி ப்ரொடியூஸ் அந்த டைம் ஆஃப் ப்ரெசன்டேஷன் அண்டு இன்டர்வியூ வெரிஃபிகேஷன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சில நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் மெயினாக இருக்கிறத பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஃபார் த பிஹெச்டி டிகிரி ரெலவெண்ட் ஸ்பெஷலைசேஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது யூஜி பிஜி பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ் பர் நார்ம்ஸ் படி அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவில் என்னென்னா இந்த சொல்லியிருக்க அந்த 4 ரெக்குவயர்மெண்ட்ஸுக்குமே ஒரே சேம் தான். அதாவது என்ன, ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் டு பி கண்டக்டட் பை த ரெக்குவயர்மெண்ட் போர்ட் டிஆர்பியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரெசன்டேஷன் ஃபார் த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் முன்னாடி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஃபோர் சப்ஜெக்டை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சனல் இன்டர்வியூ வித் மெம்பர்ஸ் ஆஃப் த செலெக்ஷன் கமிட்டியில் இதில் 1:5 ரேஷியோவில் தான் வந்து இதுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்தளவில் வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து இந்த ரேஷியோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த இன்டர்வியூ பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ப்ரெசன்டேஷன் அண்ட் இன்டர்வியூ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் எல்லாமே போடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த இமெயிலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்டட் சேஞ்ச் டு த டேட் ரிட்டன் டெஸ்ட் வந்து ப்ரெசன்டேஷன் இன்டர்வியூ வந்து வில் நாட் பி என்டர்டைன். ஸோ அதே மாதிரி டிஏ அதாவது ட்ராவலிங் அலவன்ஸ், இந்த ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வில் பி பெய்டு டு த கேண்டிடேட் ஃபார் அட்டெண்டிங் ரிட்டன் டெஸ்ட் அண்டு ப்ரெசன்டேஷன் இன்டர்வியூக்கு மட்டும்தான் வந்து இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஏ எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வராங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் நாட் பி கம்ப்ளீட்டட் ஆன் த சேம் டே, ஒரே நாளில் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இட் மேபி அடுத்த நாளும் முடியலாம். இதற்கான அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்களேன், 10th 12th 4 வருஷம் டிகிரி கண்டிப்பாக முடிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ப்ளஸ் வந்து 2 இயர்ஸ் யூஜி ஆர் பிஜி, 4 இயர்ஸ் யூஜி போட்டு பிஜி வந்து 2 இயர்ஸ் போட்டு ப்ளஸ் அடிஷ்னலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து ப்ரிப்பரபிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இதில் ஃபிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரொஃபார்மா 1ல் பார்த்திங்கன்னா செப்பரேட் ஃபார்ம் ஷுட் பி யூஸ்டு பை த இன்ஸ்டியூஷன். நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது வந்து செப்பரேட் ஃபார்மு. ஸோ இதுதான் ஃபார்ம் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபார்மா 2 பொறுத்தளவுனா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து பிஎஸ்டின்னு வந்து கிளைம் பண்ணுறவங்க தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து இதை ஃபில் பண்ணி நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஃபார்மா 3 வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார் த ப்ரெசன்ட் எம்ப்ளாயி. நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ப்ரொஃபார்மா 3 வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இல்லை அவ்வளோதாங்க. ஸோ மொத்தமாக 3 ப்ரொஃபார்மா தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹார்ட் காப்பியாக ஃபில் பண்ணி 5/4/2024 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்லைன் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2024 முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 அப்ளிகேஷனுமே நான் வந்து வியூ பண்ணிடுறேன். ஜஸ்ட் அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டிடுறேன். அதில் நீங்கள் யார் அதில் எலிஜிபிளோ நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தர்றேன். அடுத்த 3 நோட்டிஃபிகேஷன் அடுத்து பார்க்கலாம். இது 2வது நோட்டிஃபிகேஷன், அதாவது த டைரக்ட் ரெக்கமெண்ட் ஃபார் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ். ஸோ ஆல்ரெடி சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் 26 வேகன்சிஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து டைம் இல்லாதனால சேம் டேட் தான் எல்லாமே வந்து ஒரே ப்ரொசீஜர்னால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதை பொறுத்தவரை 26 வேகன்சியை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரியில் 3, இங்கிலீஷில் 3, ஜுவாலஜியில் 1, மேக்ஸில் 10, ஸோ ஃபிசிக்ஸில் வந்து 9. ஸோ டோட்டலாக 26 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போத் பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும், ஆர் பிஹெச்டி முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து ப்ரிப்பரபிள் சொல்லியிருக்காங்க. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சேம் தான். இவங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 472 ரூபா, அதர் தன் கேட்டகரிஸ் வந்து 1180 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ மற்ற சேம் தான், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இது வந்து சேம் தான் இருக்குது. இது எல்லாமே இந்த ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட்டு வந்து அது ஃபார்மே சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்ம் வந்து வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ப்ரொஃபார்மா 1, 2, 3 தான் இதில் இருக்குது. ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3rd நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்கமெண்ட் ஃபார் த தேர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனிங் இன்ஜினியரிங் பிரிண்டிங் பேக்கேஜிங் டெக்னாலஜி ரப்பர் டெக்னாலஜி பிளாஸ்டிக் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். ஸோ இதுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சேம் டேட் தான் எல்லாத்தையும், அதனால் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நாலுடைய வந்து 24 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மைனிங்கில் 3, பிரிண்டிங் பேக்கேஜிங்கில் 2, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்கில் 1, ஆர்கிடெக்டில் வந்து 13. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸில் எங்கெங்க சிஜி எம்ஐடி ஸ்டாஃப் ஆர்கிடெக்சர்னாலே ஸ்டாஃபில் தான் இருக்குது. அதுமாதிரி பிளானிங்கில் வந்து ஸ்டாஃபில் 5 வேகன்சி, டோட்டலாக 24 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா இதுக்குமே வந்து பிஇ பிடெக் ஆர் எம்இ எம்டெக் வந்து முடிச்சு ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆர்கிடெக்ட் பொறுத்தளவில் கண்டிப்பாக வந்து 70% வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளானிங்கில் ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆர்கிடெக்ட் ஆர் பிளானிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித்து 70% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்குமே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் 472 ரூபா, எஸ்சிஎஸ்டிக்கும் அதர் தான் கிடைக்க 1180 ரூபா. ஸோ மற்ற எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் நம்ம 4th நோட்டிஃபிகேஷன் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதாங்க லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன். டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த சர்டைன், அதாவது இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச் சென்டரில் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 12 வேகன்சி. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் 88 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே அது சேம் டேட் தான், எல்லாமே வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுற சேம் டேட்ஸ் தான். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி ஏஐசிடியில் ஒரு வேகன்சி, சென்டர் ஃபார் எனர்ஜி செப்பரேட் டெக்னாலஜி ஏசிடியில் 1, சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் 1, சென்டர் ஃபார் என்விரான்மெண்ட்டில் சிஜியில் 1, சென்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸில் 1, ஸோ சென்டர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி எம்ஐடியில் 1, சென்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சிஜியில் 1, சென்டர் ஃபார் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிஜியில் 1, சென்டர் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜியில் 1, அதே மாதிரி சென்டர் ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எம்ஐடியில் 1, இன்ஸ்டியூட் ஆஃப் எனர்ஜி ஸ்டடீஸில் சிஜியில் 1, அந்த எஃப்ஆர்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் கேட் சிஜியில் வந்து 1 ஆமத்தில் வந்து 12 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4th நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் பேச்சுலர் டிகிரி ஆர் எம்எஸ் ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கணும் ஆர் 70% வந்து இதில் வந்து ஸ்கோர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பிஹெச்டி முடிச்சுதான் இதுக்கு வந்து ப்ரிப்பரபிள் கொடுத்துருக்காங்க. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சேம் தான், இவங்களுக்குமே அதே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். சேம் அதே நோட்டிஃபிகேஷன் தான், அதே ப்ரொஃபார்மா 1, 2, 3 தான். அதே மாதிரி பார்த்தோன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். ஆனால் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ நீங்கள் வந்து எதுக்கு எலிஜிபிளோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ப்ரொஃபார்மா 1, 2, 3 வந்து அதில் நீங்கள் ஃபில் பண்ணி அந்த 5/4/2024 நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தா ஆன்லைனில் டேட் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது 1/4/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.